வணக்கம். ஜெயம் ரியல் எஸ்டேட் கோவில்பட்டி. உங்களோட லேண்டு எப்படி என்ன ரேட்டுக்கு போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட். என்ன அப்படின்னா, உங்கள் லேண்டு தமிழ்நாட்டில் எங்கேனாலும் இருக்கட்டும். நீங்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் இருக்கலாம். இப்போ நீங்கள் கோவில்பட்டியில் இருக்கிற உங்கள் லேண்டை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்குது அப்படின்னா, அந்த லேண்டோட வேல்யூ என்னன்னு தெரியலை. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸு இல்லை இந்த ஏரியாவில் இருக்க மீடியேட்டர்ஸ்க்கு கால் பண்ணுவீங்க. கால் பண்ணி அங்கே உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட 1 ஏக்கர் இருக்குது, அந்த ரேட் என்ன போகுது அப்படின்னா அவங்க ரேட்டு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே அதுதான் ஃபைனலாக இல்லை நம்மக்கிட்ட குறைச்சி சொல்கிறாங்களா கூட சொல்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்கள் லேண்டு 1 ஏக்கர் இருக்கிறதுக்கு பக்கத்தில் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பிளாட்டில் சென்ட் ரேட்டு என்ன போகுதுங்கிறத கேளுங்க. நீங்களே ஒரு இடம் வாங்கணும், இந்த மாதிரி எனக்கு 1 ஏக்கர் இருக்குது, அது பக்கத்துலேயே நான் ஒரு இடம் வாங்கலான்னு இருக்கேன், சென்ட் ரேட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேளுங்க. உதாரணத்துக்கு அங்கே சென்ட் 3 லட்ச ரூபா, எக்ஸாம்பிளுக்கு 3 லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது உங்கள் இடம் 1 ஏக்கர் அந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 லட்ச ரூபா டிவைடட் பை 3, 1/3 வேல்யூ நீங்கள் சொல்லலாம். அப்போது உங்கள் லேண்டோட மதிப்பு 1 கோடி ரூபா. இதே ஒரு வியாபாரியாக இருந்தால் அப்படின்னா 70 லட்சம் 80-90 லட்சத்துக்கு உங்கள்கிட்ட கேட்பான். எதுக்காக என்ன 1 கோடி சொல்லிவிட்டு 10-20 லட்சத்தை குறைச்சி சொல்கிறான் அப்படின்னா, அவன் உங்கள்கிட்ட இருந்து வாங்கி டிடிசிபி அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணணும். அவனுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குது. ஸோ அவன் லாபம் பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்கள்கிட்டக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கம்மியாக சொல்லலாம். எதுக்காக இப்போ அந்த கால்குலேஷன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணாங்க. என்னோடய லேண்ட் இந்த மாதிரி கோவில்பட்டியில் இருக்குது, என்கிட்ட இருந்து 16 லட்ச ரூபாய்க்கு அட்வான்ஸ் போட்டிருக்காங்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். இப்போ அங்கே என்ன நிலவரம் போகுதுன்னு தெரில. ஆனால் நான் அட்வான்ஸு அமௌண்ட்டுன்னு வாங்கியிருக்கேன். ஆனால் அது கரெக்டான அமௌண்ட்டான்னு எனக்கு தெரியலை. ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது செல்வா, நீங்கள் கொஞ்சம் விசாரித்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் விசாரிக்கும் போது அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா, சென்ட் 1 லட்ச ரூபான்னு போகுது அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. 1 லட்ச ரூபா அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிற அந்த 1 ஏக்கர் சம்திங் என்ன ஆகும் அப்படின்னா 1 லட்ச ரூபா டிவைடட் பை 3 அப்படி போடும்போது 33,000 ரூபா. அப்போ 1 ஏக்கருங்கிறது 33 லட்ச ரூபா. ஒரு வியாபாரியாக இருந்தால் என்ன ஆகணும், அவனுக்கு ஒரு லாபம் இருக்கணும். ஸோ அதுக்காக ஒரு 7-8 லட்ச ரூபா கம்மி பண்ணி கூட கேட்டிருக்கலாம். ஒரு 26 லட்ச ரூபா 25 லட்ச ரூபான்னு கேட்டிருக்கலாம். அவங்க 16 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அப்போ அந்த அக்காவுக்கு என்னென்னா கொஞ்சம் கஷ்டம். என்னடா இது நம்மக்கிட்ட இவ்வளோ குறைச்சி கேட்டாங்களே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிலமை வேறு யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இனிமேல் ஃப்யூச்சரில் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸோட லேண்டு வேல்யூஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். அப்போ இது ஏக்கருக்கு மட்டும்தானா செல்வா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. 33 சென்ட்டுக்கு மேலே இருந்தாலே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். 50 சென்ட் இருக்குது அப்படின்னா சென்ட் ரேட் அங்கே என்ன போகுதுங்கிறத பார்த்துட்டு டிவைடட் பை 3 போட்டு தான் நீங்கள் சொல்லணும். பக்கத்தில் சென்ட் ரேட் 2 லட்ச ரூபா போகுது, 3 லட்ச ரூபா போகுது அப்படின்னா நீங்கள் 30 சென்ட் 40 சென்ட் 50 சென்ட்டுன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிவைடட் பை 3 போட்டு சொன்னால் தான் வாங்குறவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த வேல்யூ அவங்களுக்கும் ஃப்யூச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஆகும். நீங்கள் என் ரேட்டு பக்கத்தில் 3 லட்ச ரூபா போகுது, நான் எதுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னா மொத்த இடமா நீங்கள் விற்கிறீங்க. அதில் அவங்களுக்கு என்னென்னா இந்த டெக்னிக் வச்சு நீங்கள் ப்ரைஸ் சொன்னீங்கனாலும் உங்களோட லேண்டு ஓகே, ஓனர் நியாயமாக தான் விலை சொல்லுதாங்க அப்படிங்கிறதுல கண்டிப்பாக வேகமாக விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தேங்க்யூ.